கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஜே ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக RC Pro கண்ட்ரோலரை தான் பை பண்ணுவீங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 70,000 to 1 lakh வரைக்கும் கரண்ட் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு மோஸ்ட்டாக R3 யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி RC2 கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. அண்டு நம்ம இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியுமே நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதில் தான் HDMI போர்ட் இல்லையே ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த RC2 கண்ட்ரோலர் கொடுத்துருக்க C டைப்பை யூஸ் பண்ணியுமே C டைப் டு HDMI கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அண்டு எந்த ஒரு கனெக்டர்ஸுமே யூஸ் பண்ணாமையும் ஒயர்லெஸ்ஸாகவும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் ஒயர்லெஸ்ஸாக எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க DM பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயில்டாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு 3 திங்ஸ் தேவை. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் PC, அண்ட் அதில் வந்து VLC இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் அனதர் ஒன் மோனோ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்ககிட்ட இருக்க க்ரோம் ப்ரௌசரில் ஜஸ்ட் மோனோ சர்வர்னு சர்ச் பண்ணாலே, அண்ட் செகண்ட் ஆப்ஷன் தட் இஸ் மோனோ சர்வர் டவுன்லோட், அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஃப்ரண்ட்டில் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டாலும் ஓகே தான். அண்ட் அனதர் ஒன் ஹாட்ஸ்பாட், எல்லாருமே ஹாட்ஸ்பாட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவீல்ஸ் RTMPன்னு கொடுத்துருக்கேன். அண்டு பாஸ்வேர்ட் சம்திங் 8055 ஓகே. அண்டு அனதர் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதே ஹாட்ஸ்பாட்டோட ஒய்ஃபையை தான் நம்ம கண்ட்ரோலர்லேயுமே கனெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம RC எடுத்துக்கிட்டோம். மேலேருந்து ஸ்வைப் பார் பண்ணோம்னா வைஃபை இருக்கும். வைஃபை டீப்ரெஸ் பண்ணும் போது வைஃபை உள்ளே போயிடும். அண்டு ஸ்கைவீல்ஸ் RTMPன்ட்டு நம்ம சிஸ்டமில் சொன்ன மாதிரி ஸ்கைவீல்ஸ் RTMP ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து அட்வான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும் போது கேட்வேல ஒரு IP அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தோம்னா 192.168.137.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கா. அதை முக்கியமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் காப்பி கூட பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். லைக் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே காப்பின்ற ஆப்ஷன் வரும். காப்பி கொடுத்தாச்சு. அண்ட் இது எதுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் அப்படியே நம்ம RCயை வச்சுட்டு இப்போ PCக்கு போகலாம். அண்டு நம்ம PCயில் ஹாட்ஸ்பாட் டேப்பை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மோனோ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அது உள்ள போய்க்கலாம். மோனோ சர்வர் டாட் எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து லோட் ஆகாதவங்க லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு PC கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், வந்துடுச்சு. அண்டு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். அண்டு நம்ம ஹாட்ஸ்பாட்டில் நம்ம சொன்னோம்ல, கீழே வந்து அதோட IP அட்ரஸ், அதாவது நம்ம டிவைஸ் கனெக்டட் ஆகிடுச்சு, அதில் IP அட்ரஸ் 19.2.168.137.1ன்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோலர்லேருந்து இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். நமக்கு வந்து இந்த கோடை வந்து இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டாட் வரைக்கும் காப்பி பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து க்ரோமை ஓப்பன் பண்ணுறேன். அந்த க்ரோமில் வந்து நம்ம காப்பி பண்ணோம்ல நம்பர், அந்த நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது இல்லை, அது எந்த நம்பர்னு கேட்டிங்கன்னா, நம்ம RCயில் ஒரு ID பார்த்தோம்ல, அதுக்கு வந்து டாட் பக்கத்தில் 1ன்ற ஒரு நம்பர் ஷோ ஆகும். அங்கே வந்து நம்ம 1 வந்து எக்ஸ்ட்ரா என்ட்ரு அடிச்சுக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ட்ரு சர்ச் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த டைமிங்கோட ஓப்பன் ஆயிரும். இதையுமே நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு நம்ம வந்து மோனோ சர்வரை பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி server.cop.0 clients அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம RCயில் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும். இந்த கேட்வேல இருக்குது பாருங்கள், அந்த 0.1 அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேக் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். லைக் ட்ரோனை ஆன் பண்ணி ஓரம் வச்சாச்சு. பேரிங் ஆகிட்டுருக்கு. பேர் ஆனோடனே க்ரீன் லைட் வந்துடுச்சு. அண்ட் நமக்கு க்ளோ 5 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி தான் நார்மலாக ட்ரோன் ஆன் பண்ணோடனே ஒரு வந்து டேப் ஓப்பன் ஆவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 டாட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுறோம். லைக் டிரான்ஸ்மிஷன் உள்ளே போகிறோம்.
லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் உள்ள போனீங்கன்னா ஆர்டிஎம்பின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி ஆர்டிஎம்பி அட்ரஸில் உங்ககிட்ட என்ன அட்ரஸ் இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லையா RTMP:/ அந்த நம்பர் 192.168.137.1/live அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மேனுவலாகவுமே டைப் பண்ணிக்கலாம். அண்டு லைக் வந்து 720pல தான் நமக்கு வந்து ரெசல்யூஷனில் எப்பயுமே டிரான்ஸ்மிஷன் ஆகும். அண்டு இந்த நம்பர்ஸ் வந்து உங்களால் அடிக்கடி காப்பி பண்ண முடியலனாலும் சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்லேயே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா RTMP.// இந்த சைடில் பார்த்தீங்கன்னா /live. இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே கவுண்ட் டவுன் ஓடி நம்ம மேலே வந்து ஸ்ட்ரீம் ஆப்ஷன் மாதிரி வந்து ஷோ ஆகிருக்கும். ஒன்று மைக் ஒன்று, எக்ஸிட் ஒன்று. அண்டு நம்மளோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அப்டேட் வந்திருக்கும். publication.cop அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதோட முடிஞ்சிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதை மினிமைஸ் பண்ணிடணும். இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம VLC சொன்னோம்ல, VLC ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே மீடியா ஆப்ஷன், இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்க மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் நெட்வொர்க் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நெட்வொர்க்குள்ளார நம்ம RC கண்ட்ரோலரில் ஒரு சீரியஸ் நேம் கொடுத்தோம்ல, RTMP//192 அப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் நம்ம ட்ரோனோட ஸ்ட்ரீம் பாயிண்ட். இது நம்ம ஒரு டைம் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி என்ட்ரு பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஹாட்ஸ்பாட்டோட டைரக்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க DM பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனு என்னவோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒயர்லெஸ்ஸாக ஸ்ட்ரீம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்ஸ் அவுட்புட்டை யூஸ் பண்ணி எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு நியூ ஐடியாஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.